லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை, ஒரு போரிங்காக இருக்குது சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், பிஸ்னஸ் சும்மா ஆஃபீஸ் போய் உட்காந்துட்டு வரேன். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால சோம்பேறித்தனத்தினால அதிக முயற்சிகளை பண்ண மாட்டேறீங்க. அதே போல் நிறைய தடைகள்னால என்னென்னா நீங்கள் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலையில் ஒரு சுணக்கம் இருக்கும். ஒன்றும் கவலைப்படம் தைரியமாக போங்க. ஏன்னா 7.5 சனி நடக்கும்போது அப்படி தான் இருக்கும். காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த மாதத்தில் இடம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் லாபங்கள் உண்டு. ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுறதுனால உதவிகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உலகெங்கும் வாழும் பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, திருமணம், எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எப்பவுமே ஆவணி மாதத்தில் அதிகமாக நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆவணி மாதத்தில் கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்ப இந்த மாதம் அந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதே கடக ராசியில புதனும் இருக்க போறாரு. சிம்ம ராசியில சூரியன், கேது, கன்னியில சுக்கிரன், கும்பத்துல ராகு, மீன ராசியில சனி வக்ரம் பெற்றிருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆவணி மாதத்துல வர்றது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 12 ராசி என்பதற்கும் பல்வேறு விதமான யோக பலனை கொடுக்க போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மீன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்கள். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ராசியிலேயே சனி பகவான் பயணிச்சுட்டு இருக்கார். 7.5 சனியோட ஜென்ம சனி காலகட்டம். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை, ஒரு போரிங்காக இருக்குது சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார், பிஸ்னஸ் சும்மா ஆஃபீஸ் போய் உட்காந்துட்டு வரேன், டெய்லி செலவு தான் ஆகுதே தவிர லாபமே இல்லை, பொருள் விற்க முடியல, பிஸ்னஸ் நடக்க மாட்டேங்குது, மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, வாடகை கொடுக்க வேண்டியிருக்கு, கடன் கட்ட வேண்டியிருக்கு. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா திருப்பி இப்போ கடன் வாங்கி கடன் கட்ட சூழ்நிலைக்கு மாறிட்டேன், என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குது, மண்டை வெடிக்குது சார்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். என்னன்னா இந்த ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனத்தினால, அதே போல் நிறைய தடைகள்னால என்னென்னா நீங்கள் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அதிக முயற்சிகளை பண்ண மாட்டேறீங்க. இப்போது நாளைக்கு காலைல போய் ஒரு கஸ்டமரை பார்க்கணும் அப்படின்னா காலைல எந்திரிச்சிருவீங்க, ஃபோன் பண்ணால் அவர் நாளைக்கு வாங்கம்பார். சரி, நாளைக்கு அவரை போய் பார்க்கலாம்னு நினச்சிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வேலை வந்துடும், இல்லை அன்றைக்கி பார்க்காம மறந்துடுவீங்க. அப்போ என்ன ஆகுனா அங்கே அந்த கஸ்டமரை போய் பார்க்க முடியாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அது ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் என்ன ஆகும், அந்த ஆர்டர் வேற ஒருத்தருக்கு போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் ஒரு வாட்டிக்கு பல வாட்டி முயற்சி பண்ணுங்க. டெய்லி பேப்பரில் எழுதுங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நாளைக்கு இவரை பார்க்க போகிறேன், இன்னைக்கு இல்லைனா சாயங்காலம் பார்ப்பேன், நாளைக்கு பார்ப்பேன், வேற எந்த அலுவல் வந்தால் கூட, வேற எந்த வேலை வந்தால் கூட நான் இவரை பார்க்குறத மிஸ் பண்ண மாட்டேன், பிஸ்னஸில் அதிகமாக கவனம் செலுத்துவேன், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க, நாளை காலம் அதே பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், நஷ்டம் வரும். எதை பண்ணணும்னு நினச்சிங்களோ அதை பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் செய்து கொள்ளக்கூடிய முக்கியமான மாதம் ஒன்று. அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலையில் ஒரு சுணக்கம் இருக்குது, வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆஃபீஸ்க்கு போகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை எப்படி ஸ்கூலுக்கு அழுதுகிட்டே போகுமோ, ஐயோ போனாவே ஏதாவது சொல்லுவாங்க, நான் அசிங்கப்படுத்துறதுனே உட்காந்துருக்கான் 2 பேர் அங்கே,
என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு போவீங்க. ஒன்றும் கவலைப்படாம தைரியமாக போங்க, போல்டாக போங்க. ஒன்றுமே நடக்காது. நீங்களாம் தேவையில்லாமல் நிறைய யூகிச்சுக்கிறீங்க. ஏன்னா 7.5 சனி நடக்கும்போது அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இல்லையா, வேலை மாறுங்க. வேலை மாறிக்கிட்டு வேலையை விடுங்க. நான் வேலையை விட போகிறேன் சார், இன்னும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க, நான் இது மாதிரிலாம் இருந்ததே இல்லை, எனக்கு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படி ஒரு சின்ன பையன் என்ன கேள்வி கேட்குறான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய மீனராசி என்பது நடந்துட்டு இருக்குது. பேசாமல் அமைதியாக இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். வேலையில் பிரச்சனையை கொடுக்கட்டும், அமைதியாக இருங்க. இல்லை சார் பிரச்சனையை தாங்க முடியலனா வேலை மாற்றிக்கிட்டு அழகாக அதுலேருந்து ரிலீவ் ஆகிடும். ரிலீவ் பண்ணுறத கூட பிரச்சனை பண்ணுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள். ஆனால் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம், அதெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்குது சார். கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கல்யாண வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் நடக்கும். நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, காதல் திருமணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு. வீட்டில் சொன்னீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒத்துப்பாங்க. பரவாயில்ல, பையனுக்கு பிடிக்குது, என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சரி கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். பொண்ணுக்கு பிடிக்குது, சரி பரவாயில்ல, அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க பேசுவோன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். காதலில் இருக்கக்கூடிய தோல்வி, காதலில் பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, திருமணத்தில் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக ஆவணி மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் இடம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் லாபங்கள் உண்டு. வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அதேமாதிரி இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக பணம் வரவு உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கலாம், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தலாம். தொழில் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சார், எங்கே சார் பணமே இல்லை, நீங்கள் நேராக போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். பணமே இல்லைன்னு சொல்லி யாருக்காக ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன், ஒரு வண்டி வாங்கலான்னு இருக்கேன், யாராவது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுறதுனால உதவிகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் தான் தேவையில்லாமல் ஐயோ அவங்க கேட்டால் தரமாட்டாங்க, இவங்க கேட்டால் தரமாட்டாங்க, இவங்ககிட்ட எப்படி கேட்குறது அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கீங்க. கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. இடம் வாங்கலாம், அதே மாதிரி வண்டி வாங்கலாம், அது மாதிரி மொபைல் ஃபோன் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய மாற்றுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் மாற்றணும், ஒரு ஃப்ரிட்ஜு மாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே போல் மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு. அதே போல் குழந்தைகளால் ஒரு பேர் புகழ், குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதத்துலேருந்து நீங்கள் நடக்க வைப்பீங்க. நிறைய பேர் என் பொண்ணு கல்யாணம் ஆகலை சார், இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், நான் மீனராசி இதனால் நடக்கலையா, என் பொண்ணு மகர ராசி அதனால் நடக்கலையா, என் பையன் மேஷராசி அதனால் நடக்கலையான்னு வருத்தத்தில் இருக்கீங்க. எந்த ராசியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இப்போ உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். முயற்சிகள் அதிகமாக செஞ்சிங்கன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா மீனராசிக்கு ஜென்மசனி இருக்கானா இருக்குது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எந்த விஷயத்தை செஞ்சாலும் 2 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், 3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த ஆவணி மாதத்துலேருந்து இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கு, அதே மாதிரினா இதை விட அதிகப்படியான பலன் இருப்பதற்கான வாய்ப்பு. தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி, சுக்கிரன் புதனில் கூட நிறைய பேர் கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதணும் மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்க்கறது எப்படி அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.